2036 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கு இந்தியா முழு பலத்துடன் தயாராகி வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். காசி தேசிய கைப்பந்து சாம்பியன்ஷிப் சார்பில் 72வது தேசிய கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் 28 மாநிலங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்றுள்ளன. வெற்றி பெறும் அணிக்கு ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் என்ற பட்டம் வழங்கப்பட உள்ளது. போட்டியை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். आपको आशीर्वाद देने के लिए वॉलीबॉल बहुत अच्छे साथ किया और यहाँ के पास उसी तरह से उठा के தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி 2014ஆம் ஆண்டு முதல் விளையாட்டுத் துறையில் இந்தியாவின் செயல்திறன் கணிசமாக மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு மற்றும் சமூகத்தின் மனநிலை மாறி விளையாட்டுக்கு அதிக நிதி ஒதுக்கி விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் 2036 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கு இந்தியா முழு பலத்துடன் தயாராகி வருவதாக தெரிவித்த பிரதமர் மோடி, நாட்டில் மெகா விளையாட்டு நிகழ்வுகளை நடத்துவதன் மூலம் மேலும் வீரர்களுக்கு போட்டியிட அதிக வாய்ப்புகளை வழங்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக கூறினார். 2036 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கு இந்தியா முழு பலத்துடன் தயாராகி வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். காசி தேசிய கைப்பந்து சாம்பியன்ஷிப் சார்பில் 72வது தேசிய கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் 28 மாநிலங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்றுள்ளன. வெற்றி பெறும் அணிக்கு ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் என்ற பட்டம் வழங்கப்பட உள்ளது. போட்டியை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். आशीर्वाद देने के लिए वॉलीबॉल बहुत अच्छे साथ किया और यहाँ के पास उसी तरह से उठा के தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி 2014ஆம் ஆண்டு முதல் விளையாட்டுத் துறையில் இந்தியாவின் செயல்திறன் கணிசமாக மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு மற்றும் சமூகத்தின் மனநிலை மாறி விளையாட்டுக்கு அதிக நிதி ஒதுக்கி விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் 2036 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கு இந்தியா முழு பலத்துடன் தயாராகி வருவதாக தெரிவித்த பிரதமர் மோடி, நாட்டில் மெகா விளையாட்டு நிகழ்வுகளை நடத்துவதன் மூலம் மேலும் வீரர்களுக்கு போட்டியிட அதிக வாய்ப்புகளை வழங்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக கூறினார்.